எஜமான் ஓதுலாக முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததை உயிர்ப்பித்தார்கள். சேவல் கறி சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கும்பி இதுனி என்னுடைய உத்தரவை கொண்டு எழுந்துருன்னு சொன்னாங்க. எழுந்தது. எப்படி எழுந்தது? சேவல் எப்படி எழுந்தது? அதாவது சேவலை அறுத்து தூளியெல்லாம் நீக்கிவிட்டு முடியெல்லாம் எடுத்துவிட்டு தோலெல்லாம் உரித்துவிட்டு மசாலா தடவி சமைத்து சாப்பிட்டு அதனுடைய எலும்புகளை பார்த்து கும்பி இதுனி என்று சொன்னால் எழுந்து விடுமா? எழுந்திருக்கும். சொல்கிறவர்களை பொறுத்து, யார் சொல்றாங்களோ அதை பொறுத்து. ஒரு மனிதர் உதநாயகம் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து, எஜமானே என்னுடைய ஆடுகள் எல்லாம் அடிக்கடி இறந்து போகின்றன, நிறைய ஆட்டு மந்தை நிறைய ஆடுகள் இறந்து கொண்டே இருக்கின்றன, ஏதாவது வழி சொல்லுங்களேன் என்றார்கள். உதநாயகம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பேப்பர்ல தாவீஸ் எழுதி இதை ஆட்டினுடைய கழுத்துல போட்டு வைன்னு சொன்னாங்க. அவர் ஆடுகளுடைய கழுத்துகளிலே அந்த தாவீஸை போட்டு விடுகிறார். அதற்கு பிறகு பார்த்தால் ஆடுகள் இறந்து போகிறது. இந்த ஆடு வைக்கிற இடம் இருக்கு, அப்படி அதுல என்ன இருக்கிறது பார்ப்போமே என்று சொல்லி தாவீஸை பிரித்தார். பிரித்து பார்த்தால் அதுல அலிஃப் என்று இருந்தது, வேற ஒண்ணே இல்லை, அலிஃப் மட்டும் போட்டு. அந்த இடைய நினைத்தா இது தெரியாம போயிடுச்சு, இந்த அலிஃப் போட்டா ஆடு செத்து போகாதுன்னா நானே செய்திருப்பேன், இதுக்கு எதுக்கு உதநாயகத்துல போக வேண்டும், என்னாலே முடியுமே என்று அவர் என்ன செய்தார், திரும்ப அலிஃப் போட்டார். திரும்ப எல்லா ஆடுகளும் இறக்க தொடங்கிட்டது. நேரம் வர்றாரு உதநாயகத்துல வந்து, எஜமானே இப்படி நடந்தது, நீங்க என்ன செஞ்சீங்க? இப்படி செய்தேன், நான் போட்டேன், அலிஃப் போட்டேன். உதநாயகம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலிஃப் போடுறது பிரச்சனை இல்ல, அது நான் போட்ட அலிஃப் போட்டாங்க. அலிஃப் பிரச்சனை இல்ல, அது நான் போட்ட அலிஃப், எங்கையா போட்டது. அலிஃப் முக்கியம் இல்ல, யார் எந்த கை, அதுதான் முக்கியம். அப்படி எஜமான் ஓதுநாயகம் ரலியல்லாஹு அவர்கள் இறந்துவிட்ட சேவலை கும்பி இதுனி என் உத்தரவை கொண்டு எழுந்திருந்தா எழுந்திருக்கும். ஒரு கபரை பார்த்து எழுந்திரு என்று சொன்ன ஒரு கிறிஸ்தவர் கேட்டார் ஓதுநாயகத்தில், எங்களுடைய இயேசுபிரான் இறந்தவரை உயிர்ப்பிப்பார், உங்களுடைய நபியாலே அது முடியுமா? உதுநாயகம் சொன்னாங்க, இதற்கு நபியெல்லாம் வர வேண்டியது இல்லை, நபிநாயகம் எங்களுடைய பாட்டனார் ஜத்து சய்யிதுல் அன்பியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் வர வேண்டியது இல்லை, நானே செய்து காட்டுகிறேன், எங்க எந்த கபரை எழுப்ப வேண்டும் காட்டுறாரு. அவரு ஒரு கபரை காட்டினார். அங்கே ஒரு பாடகர், இறந்து போய்விட்ட ஒரு பாடகர், அவரை பார்த்து எழுந்திரு என்றார்கள். அவர் பாடிக்கொண்டே எழுந்தார் என்று வரலாறு சொல்கிறார்.